நடுக்கிறவங்களாக இருக்கும். திருவசனத்தை கேட்கிறவங்களெல்லாம் அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடுக்கிறவங்களாக நம்ம இருக்கோம். இப்போ பாருங்க, வேதத்தை எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் வேதத்தை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரிச்சு குடிச்சிருப்பாங்க. அப்படியே எங்கே எந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அவங்க சொல்லிடுவாங்க வசனம் இந்த இடத்துல. நேற்று ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, புரிவுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புரிவுக்காரங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ண சால்வேஷன் டிவியில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது வசனங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இப்படி இருந்தேன், அப்படி இந்த வசனம் இங்கே இருக்குது, இந்த வசனம் இங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ நான் நினைச்சேன், நான் இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கல இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் ஒரு தப்பாக நான் சொல்லலையா, வசனங்கள் தெரியுது நல்லது தான். ஆனால் கொஞ்ச நேரம் வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் சத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணா, அந்த விசுவாசத்துக்கு வசனங்களை மூலமா நம்ம என்ன பண்ணணும்னா நடுக்கணும், கிரியை இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஜபம் பண்ணுவோம், உபவாசம் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வருவோம், ஜபம் பண்ணுவோம். அந்த வார்த்தைகள் படி நம்ம நடக்க மாட்டோம். அந்த வார்த்தைகளை இப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு காசு வரணும். அல்லேலூயா. அதை அவர் சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை என்ன பண்ண தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அதே போல அந்த வார்த்தை நம்மள என்ன அதன்படி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு வசனம் எடுப்போம், வாசிப்போம், அதை வச்சிடுவோம், அப்படி இல்லாம 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, காணப்படுவதே அல்ல காணப்படாதவைகளையே நம்பி நாடி தேடுங்கள் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:17-18. அதே போல எபிரேயர் 11:1 இதில் நீங்க பார்க்கும்போது, மேலும் காணப்படவைகளை அல்ல காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கின்ற நமக்கு அதி சீக்கிரம் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமாய் நித்திய கண்மலையும் உண்டாகுகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபதிரவம். அல்லேலூயா. அதி சீக்கிரமா நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த உபதிரவங்கள் நீங்கும். எப்படின்னா, நம்ம அந்த வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கும்போது, அந்த வசனத்தை கீழ்ப்படி நம்ம நடக்கும்போது, அவர் என்ன சீக்கிரமா நம்மளுக்கு உபதிரவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல பாரு, ஏனெனில் காணப்படுகின்றவைகளே அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். அல்லேலூயா. பாருங்க, இதை பார்க்கிற நம்ம இது காணப்படுகிறதெல்லாம் அநித்தியமானவைகள், அழிஞ்சு போகிறது. அதை நம்ம காணப்படாம இருக்கிறது நித்தியமானவர்கள். போன வாரம் கூட தியானித்தோம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. அமெரிக்கா பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா இருக்கா இல்லையா அமெரிக்கா? பரலோகம் இருக்கா இல்லையா? ஆனா நம்ம நம்புறோமா? சொல்லணும், நீங்க வாய் கொண்டு சொல்லணும். நம்புறோமா? அமெரிக்கா நம்புறோமா இருக்குன்னு? பரலோகம் இருக்குன்னு நம்புறோமா? அதுதான் காணாம நம்புறதா விசுவாசம். இது உலகத்துல நாம காண்றோம், அது இதெல்லாம் மாயமானது. இந்த மாயம் ஒரு நாள் இது என்ன ஆகுதுன்னா, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயன்னு சொல்லி பிரசங்க சொல்லுது போல, இது மாயமான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நித்திய ஜீவன், அதை நம்ம பார்க்காம இருந்தாலும் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அது கிரியை இல்லாத விசுவாசம் சத்துது அப்படின்னு சொல்லி கூட வேதத்துல இருக்கு. எபிரேயர் 11:1 நீங்க பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் நம்பப்படுகின்றவர்கள் நிச்சயமும் உறுதியும் காணப்படாதவைகளையே நிச்சயமா இருக்கிறது. அப்ப நம்ம விசுவாசம் என்னன்னா, பார்க்காம இருந்தாலும் இருக்குது. தேவன் நம்ம பார்க்கல, ஆனா தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவன் நம்ம பார்க்கல, தேவன் மறுபடி வருகிறாரா இல்லையா? தேவனை நம்ம பார்க்கல, ஆனா ஒரு சிலுவையில சிலுவை நமக்காக சுமந்தாரா இல்லையா? சுமந்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம பார்க்கறத விசுவாசிக்கிறதோட நம்ம பார்க்காம இருக்கிற பரலோகம் தேவனை நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம இருக்கிற அந்த ஜபமும், விசுவாசம் இல்லாம இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அது என்ன ஒளிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல விட்டு வந்த தேசத்தை அல்ல தேவன் கட்டி உண்டாக்கும் பரம தேசத்தையே நாடி தேடுங்கள். எபிரேயர் 11:14-16. எபிரேயர் 11வது அதிகாரம் 14-16 வரை நீங்க பார்க்கும்போது, விட்டு வந்த தேசத்தை அல்ல
தேவனை கட்டி உண்டாக்கும் பரம தேசத்தையை நாடி தேடுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியும். விசுவாசத்தினால என்ன பண்ணாரு? சாராள் என்ன பண்ணாரு? கர்ப்பம் செத்த கர்ப்பமா இருந்தாலும் விசுவாசத்தினாலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தா. அந்த தேவன் என்ன பண்ணாரு? சாராள் கர்ப்பத்தை திறந்தார், ஒரு குழந்தை கொடுத்தார். வானத்தை நட்சத்திரங்களை போல, கடற்கரை மண்ணு போல அவர் ஆசீர்வதித்தார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் சாராளுக்கு இருந்தது, ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனா சாராளை மறுதளிக்கும் போது கூட அவர் என்ன பண்ணாரு? நீ மறுதளித்த, இந்த வயசுல எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு, ஸ்திரீகள் இருக்கிற அந்த ஒளிப்பாடுகள் எல்லாம் நின்று போச்சு, இனிமே என் குழந்தை பிறக்குமா, என் ஆண்டவர் கூட என் கணவர் கூட வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது கூட தேவன் ஒரு வார்த்தை சொல்றார். தேவனால ஆகாத காரியம் ஏதாவது இருக்கோ? ஒன்றுமில்லை தேவனால ஆகாதது. அதனால நீ எதுக்கு அப்படி பொய் சொல்றேன்? ஏன் விசுவாசம்? நான் சொல்ல அப்படின்னு. அது போலதான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நம் விசுவாசம் எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்களாம், அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலதான் இந்த உலகத்தை அவங்க ஜெயித்தாங்க. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லாம அது என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சொன்னார் ஆண்டவர், உனக்கு என்ன பண்ண, ஒரு குழந்தை கொடுப்பேன், அவனு ஜாதி பெரியாக்குவேன், அவன வம்சம் பெரிவாக, வானத்தை நட்சத்திரங்களை போல, கடலுக்கர மண்ணு போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தாரு. அவர் என்ன பண்ண, இன்னொன்னு பண்ண, விட்டு வந்த தேசத்தை அல்ல, அவர் என்ன பண்ணார்? விட்டு வந்துட்டு அந்த தேசம், அந்த தேசத்துக்கு மறுபடியும் நீ என்ன பண்ண, போகக்கூடாது. நீ என்ன பண்ண, உனக்கு நான் என்ன பண்றேன்? நான் பரம காணானது உனக்கு நான் கொடுக்குறேன். நம்ம வீட்டு வந்திருக்கிற காரியங்களுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. நாய் கக்குனது மறுபடி தின்னுமா, அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம அது விட்டு வந்தாங்க காரியங்களுக்கு மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம போகிறது அப்படின்னு யாரை பார்க்கணும்? பரம காணான்னு நம்ம பார்க்கணும். இந்த உலகம் நம்ம பார்க்க கூடாது, தேவனை நம்ம பார்க்கணும். நமக்கு இந்த ஒரு இடத்தை கட்டி வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஆயுதமா இருக்கணும். ஆயுதமா இருக்கணும்னா ஒரு கற்பனை படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும், அவங்களை தேடுறவங்களாக இருக்கணும், முகத்தை பார்க்கணும், அவங்களோட நடுக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களை தேடணும். அப்படி இருக்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண, பரம காண நம்ம பார்க்க முடியும். அவர் சொன்னார் அந்த யூடியூப்ல பார்க்கும்போது அவர் பரலோக தரிசனம் சொல்லி அதுல நான் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களும் எந்த டேட்ல எந்த நேரத்துல ஆலயத்துக்கு போய் கண்ணீரோட ஜெபித்தாரோ, எதுக்காக அவர் கண்ணீர் எடுத்து ஜெபித்தாரோ அப்படின்னு சொல்லி பரலோகத்துல என்ன ஆகுதுன்னா துரித்துல வச்சிருக்கிறாங்களாம். கண்ணீர் வசனம் கூட இருக்கிறது. ஒரு கண்ணீர் என்ன பண்ண, ஒரு துரித்துல என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நீ எந்த நேரத்துல ஆலயத்துக்கு போன, ஆலயத்துல நீ என்னென்ன செஞ்ச, ஆலயத்துக்கு நீ எவ்வளவு கொடுத்த, ஆலயத்துல நீ என்ன ஜெபித்த, யாருக்காக நீ ஜெபித்த, எப்படி ஜெபித்த, கண்ணீர் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிற அடுத்தவங்களுக்காக, எத்தனை ஆத்மகளிர் ஆதாயப்படுத்திருக்கிற, ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிற எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு நம்ம காணாம இருந்தாலும் வார்த்தை இருக்குது. அவங்க சொல்றது விட்டுடுங்க, ஆனா வசனம் சொல்லுது, எல்லாமே வசனம் சொல்லுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பரம காணனை நம்ம நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும். இந்த உலகத்தை நம்ம விட்டு வந்த அந்த தேசத்தை நம்ம பார்க்கணும். விட்டு வந்த அந்த சாபங்களும் பாவங்களும் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு பரம காணான்னு நம்ம பார்க்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒன்று ஊரு தாய் தகப்பன் வீடெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. ஆனா கீழ்ப்படிந்து போனாரு. மறுபடியும் நான் ஆண்டவரே எங்க அப்பா தாய் தகப்பன் நான் பார்க்கணும்னு சொல்லி போனாரா? இல்லை. ஊருன்ற ஒரு தேசத்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு? போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவர் தாய் தகப்பனை போய் பார்க்கல. இவன் அபிரகாமன் தான் இவங்களை தேடி போனாரே தவிர அபிரகாமன் தாய் தகப்பன் தேடி வரல. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? எங்கே போனாலும் அவருக்கு என்ன ஒரு வீடோ பங்களாவோ இல்லை, கூடாரம் போட்டு கொண்டுதான் இருந்தார். அவங்க வாழ்ந்தாங்க. தேவன் எந்த இடத்துக்கு போய் கூடாரம் போடணும் அந்த இடத்துக்கு போயிடுவாரு. அந்த ஆடு மாடுகள் தான் அவங்களுக்கு ஆஸ்தி. அப்பெல்லாம் ஆடு மாடுகளுக்கு கூட்டிட்டு அவர் என்ன பண்ண, வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. அப்ப அந்த வேலைக்காரங்களெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க, தேவன பய பக்தியோட இருந்தாங்க அந்த வேலைக்காரர்கள். எலியேசர் அபிரகாம் கிட்ட இருந்த அந்த வேலைக்காரன் எலியேசர், தெரியும் படிச்சிருக்கீங்களா? அந்த எலியேசர் நீங்க பார்க்கும்போது ஈசாக்கு பொண்ணு கொண்டு வான்னு சொல்லி வெள்ளி பொண்ணும் எல்லாம் கொடுத்து ஒட்டங்களை வேலை அனுப்புறாரு. ஆனா அந்த எலியேசர் நம்மளுக்கு யாருனாவது நம்ப முடியுமா? நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த எலியேசர் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார்.
தேவனுக்கு பயந்து வாழ்ந்தனால வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் ரெபேக்காள் என்ன பண்ணார், கூட்டிட்டு வந்தார் ஈசாக்கு. ஹல்லேலூயா. மனைவியாக கூட்டிட்டு வந்தார். அது போலதான் என்ன, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவங்க நடந்தார்கள். அப்புறம் அதனால தேவன் அவங்களை ஆசீர்வதித்தார். அது போல நீயும் நான் என்ன பண்ண, ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கைவிட தேவன் கிடையாது. அவர் கை குறுகி போகல, காதுல மந்தமாகல. அவர் ஆசீர்வதிக்கணும். இஸ்ராயேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதே அவர் விருப்பம். இஸ்ராயேல் ஜனங்களை நமக்காக அவரை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் எடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறணும், சேஞ்ச் ஆகணும். நம்ம என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லி அவரு கேட்டுக்கணும். நம்ம ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்கள் என்கிட்ட உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது, என்ன கர்த்தாவை சுத்திகரிங்க. அதனால இது சுத்திகரிப்பு ஜெபம். அப்படி நம்ம கேட்கும்போது ஒரு நாள் 2 நாள் இல்லை. அதே போல நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வந்து இந்த மாதிரி காரியம் உன்கிட்ட இருக்குது, அது எடுத்து போடு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து போட்டுடுவாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம காரியம் என்ன, அவர் தேடணும். நம்ம காரியம் என்ன, அவர் பாதத்தை நம்ம அமரணும். நம்ம காரியம் என்ன, அவர் கீழ்ப்படினோம். இது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது. பெரிய காரியம் ஆண்டவர் பெரிய பாரம் நம்மள மேல வைக்க மாட்டார். சின்ன சின்ன காரியம் தான். அந்த காரியங்களை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் அப்படி கீழ்ப்பட்டதுனால ஆபிரகாம் இப்போ கூட அவர் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப ஆபிரகாம் சந்ததி. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றத தேவன் விரும்புகிறார். எபிரேயர் 11:9 பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 9:10 நீங்க பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. அவர் என்ன விசுவாசம், தேவன் எனக்கு சொல்லிட்டாரு, நான் அதுக்காண்டி போறேன். அப்ப யாக்கோபு யாரோட, யாக்கோபோட ஈசாக்கோட அவர் கூடாரங்களா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. அவங்க என்ன பண்ண, தேவன் எங்க சொல்றாரோ என்ன சொல்றாரோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அந்த கூடாரம் போட்டிருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன சுக்காலுள்ளன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எங்க பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கன்னா அங்கே போவாங்க. எங்கே போய் எங்கே நல்லா இருக்கிறதோ அந்த இடத்துல போய் கூடாரம் போடுவாங்க. எவ்வளோ பணக்காரங்களானாலும் சரி, அவங்க தான் நேற்று குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கெல்லாம் போவாங்க. அல்லேலூயா. அதுபோலதான் தேவனுக்கு கீழ்பட்டு அவங்க விசுவாசத்தோட போனதுனால தேவன் என்ன பண்ண, வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த பூமியை தேவன் அவர் அப்புறம் சுதந்திரத்தை கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல எண்ணினில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களையே நகரத்திற்கும் அவனே காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல பூமிக்கு உரியதே அல்ல, மேலானவைகளை நாடி தேடுங்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 நீங்க பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2. அதே போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-2 இல்லைன்னு நீங்க பார்க்கும்போது அது என்ன சொல்லுது, வசன வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? கிறிஸ்து வரும்போது நான் எழும்புவேன்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கிறிஸ்து மரித்தாலும் கிறிஸ்து வரும்போது நான் 2வது வருகையில அவர் வரும்போது நான் எழும்புவேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? புரியலையா? எழுப்புவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் ஜோர ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, தேவன் மறுபடி வந்து நம்மளை என்ன பண்ணி எழுப்புறார். அவர் கூட கொண்டு போகிறார். பரலோகத்துல கொண்டு மத்திய வானத்துல அவரோட நம்ம இருப்போம். மறுபடி இந்த பூமி புது வானமும் புது பூமியை சிருஷ்டித்து மறுபடி இங்கே அவர் கொண்டு வருவார். நம்ம கூட 1000 வருஷம் அவர் அரசாடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவர் நம்ம கூட இருப்பார். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, நீங்களும் கிறிஸ்துவோடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து அவருடைய வலது பரிசத்திலே வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள்.
என்ன பண்றாங்க தேவரு? நீங்க எழும்பினது உண்டானால் அவரோட வலது பரிசுத்தா நீங்க வீட்டு இருப்பீங்களா? அது ஒரே ஒரு வாய்தா வருது. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. அந்த சாகி யாருக்கு கிடைக்குங்க? அது ருசி பார்த்தவங்களுக்கு தான். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அவரோட வரைகெல்லாம் எனக்கு கொண்டு போய் அவங்க சிங்காசனத்தில் மத்திய பக்கத்தில் எனக்கு ஒரு சிங்காசனம் வைத்து வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதுதான் என்னோட ஆசை. நீங்கள் கூட அப்படி உங்களுக்கு என்ன பண்ணுற தேவன் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் மேலானதே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவர்கள் அல்ல, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? குப்பை தூசை எல்லாம் விட்டுட்டு போயிடுறோம். மேலானவைகளை நம்ம நாடுறவங்களாக இருக்கோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலி இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது பூமியில உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா பரலோகத்துல உங்களுக்கு கூடாரம், தேவன் ஒரு கூடாரம் அன்னைக்கு உங்களுக்கு வைத்து இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நானும் 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆனா இருக்கிற கூடாரம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும். 30 வருஷம் அந்த வாடி வீடுல போய் அங்கே நாங்க போய் கஷ்டப்படும் போது தேவன்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும். அல்லேலூயா. அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? கேட்கறதுக்கு வேண்டிக் கொண்டது அதிகமாய் செய்துட்டார். அல்லேலூயா. அது போல தேவனோட வருகை தாமதமானால் உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கூடாரம் பூமியில கொடுப்பார். அதே போல பரலோகத்தை கூட உங்களுக்கு ஒரு கூடாரம் கொடுப்பார். விசுவாசம் இல்லை உங்களுக்கு, விசுவாசமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் என்ன பண்றாங்க? ஆமென் பண்றாங்க. ஜோர சொல்லு, சந்தோஷம் இல்லை உனக்கு? சந்தோஷம். தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பிள்ளைங்க பாரு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷமான வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வரும்போது நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? குதிக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்றது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. நான் சொல்றது இல்லை. இங்க உள்ளே நின்றுட்டு நான் சொல்ல முடியாது என்னால. ஆண்டவர் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றாரு. இது கூடாரம், இந்த பூமியில ஒரு கூடாரம் உங்களுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவரோட வருகை தாமதமானால் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை தேவனை கொடுப்பாரு. அதோட கூடாரம் மேல என்ன பண்ண? பரலோகத்தை உங்களுக்கு ஒரு கூடாரம் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இது கூடாரம், இந்த உலகத்துல இருக்கிற கூடாரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஜீவனுள்ள நாள் எல்லாம் இந்த கூடாரம் வேணும், வஸ்திரம் வேணும், ஒரு வேலை வேணும். அது ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனா இன்னொரு கூடாரம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம பார்க்க முடியாத ஒரு கூடாரம் நம்மளுக்கு இருக்கும். அது எங்க இருக்கும்? அது பரலோகத்தை. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஒரு தேவன் ஒரு கூடாரத்தை பரலோகத்தை வைத்திருக்கிறார். கட்டுறது ஆயுதமா பண்ணிட்டாரு. கட்டடம் வெளிப்பட்டு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. குரு பிரவேசத்துக்காக கூப்பிடுவேன். சரியா? எங்க குரு பிரவேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா தேவன் என்ன பண்ணாரு? பரலோகத்தை நம்மளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. இந்த பூலோகத்தை பூமியில உயிர் யாரா இருக்கலையோ அவங்க தேவனோட வருகை தாமதமானா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அது விசுவாசத்தினாலதான் நீதிமானம் படிப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். நீ நினைக்கிற, ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை, எனக்கு யார் கொடுப்பாங்க? எனக்கு வேலை செய்யவும் முடியல, யார் கொடுப்பாங்க? சைடு ரொம்ப வேலை, கட்டடம் கட்டுறதுக்கு நான் ரொம்ப வேலை, யார்கிட்ட செய்வாங்க? இந்த அவிசுவாசம் தூக்கி போடு. இந்த அவிசுவாசம் என்ன பண்ண? தூக்கி போடு. குப்பையில இருந்து இருக்கிற நம்மளை, சேர்த்து இருந்த நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மளே. நம்ம தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன காரணத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்றேன், வழிபட்டதை நீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும்.
சோர்ந்து போக கூடாது. நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம கர்த்தர் கை குறுகி போகவில்லை, அவர் காதுகளை மந்தமாகவே இல்லை. நம்ம கேட்கறது கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, என் நாமத்தில் எது கேட்டாலும் கொடுக்கிறேன்றாரு. முதலாவதாக என்ன தேடி சொல்றாரு? ராஜ்யத்தையும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, ராஜ்யத்தையும் நீதித்தையும் நியாயத்தை தேடும் போது நம்ம தேவன் எல்லாமே கொடுக்கிற தேவன். என்ன பண்ற, ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ற, 3 நாள் துஷ்டன் ஆயிடுவோம். அதனால அவரால் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியல. அல்ல அதே போல ஒரு நாள் என்ன பண்ணுது, அவிசுவாசம் கூட வந்துடுது. அதனே ஆண்டவர் என்ன பண்ண, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியல, ஆசீர்வதிக்க முடியல. ஒரு நாள் டக் 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 டக்குன்னு ஆடுறோம், தேவன் இருக்கிறாரு, விசுவாசமா ஜெபிக்கிறேன். 2வது நாள் ஐயோ நான் ஜெபித்த எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதுல என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம், சமைக்க போய் என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடைக்கல. என் மகன் அப்படியே இருக்கிறான், என் கணவர் அப்படியே இருக்கிறாங்க, எனக்கு வேலை ப்ரமோஷன் வரல, நான் என்ன செய்யறது? அவ்வளவுதான். அது சொல்றாங்க என்ன, பள்ளி குருடி அதுக்கு நம்ம நிலைமை இருக்கிறது. அது நம்ம விசுவாசம் வேணும். அல்ல இல்லையா? நிறைய பேர் பேசுறாங்க, ஆண்டி கார்டு ப்ராப்ளம் வந்துச்சு, ஆப்ரேஷன் ஆச்சு, அவ்வளோதான், என்ன ஆண்டினால முடியாது, கத்த முடியாது, பேச முடியாது, என்ன ஊழியானாவது தெரியல, நாங்கள் அந்த சர்வே விட்டுட்டு வந்தோமே, இங்கே வந்தோமே, நம்ம என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்ன பண்ணுறது தெரியலையே, நம்ம மறுபடியும் எங்கே போகிறது, என்ன செய்யுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பேர் நினச்சிருப்பீங்க. ஆனாலும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ணாரு, டபுள் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையோட இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இருக்கிற பலத்தோட இப்போ பலம் நான் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற ஊழியத்தோட இப்போ நான் என்ன பண்ண, ஓடி ஓடி ஊழி சேர்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாலே ஆகாத காரியம் ஒன்று வேண்டும், அவரால் எல்லாம். அவரை விசுவாசிங்க. எந்த வியாதி இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, தேவனுக்கு என்ன பண்ணாங்க, விசுவாசிங்க. நான் அந்த சகோதரி சொன்னேன், அம்மா நீ ஒழித்து ஒப்புக்கொடுமா, நீ வாமா, அவட வேலையில சுகமாயிட்ட. அது சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சுன்னா, தப்பா நினைக்காதுமா, சரி ஆண்டி எல்லாரும் முன்னாடி சொல்லுது, தப்பா நினைக்காது. ஏன்னா சொல்லும்போது ஐயோ எனக்கு என்ன வண்டி பண்ணுறது, எனக்கு வருமானம் இல்லையே, எனக்கு என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு காசு இல்லைன்ட்டு அப்பா 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 நான் என்ன சொல்ல தெரியுமா? அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு, ஐயோ தேவனே இந்த மகளுக்கு விசுவாசம் இல்லையாப்பா, இன்னும் விசுவாசம் கொடுங்காண்டவரே மகளுக்கு. தேவன் மேலே வார்த்தை போடும் போது, தேவனுக்காக நீ வரும்போது தேவனோட சுகத்தை கொடுக்க மாட்டாரா, தேவனோட சந்திக்க மாட்டாரா? எல்லாருக்கும் சொல்றேன், தேவன் சந்திக்க வர இல்லையா? சந்திப்பார். அந்த விசுவாசம் எங்கே போச்சு? ஆதில இருந்த விசுவாசம் எங்கே போச்சு? அவரால சுகமாக்க முடியாதா? முடியும். ஒரு வீடு கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல வேலை கொடுக்க முடியாதா? முடியும். கப்ப பெண்ணாவதுன்னா பெச்சா பண்ற மாதிரி அவிசுவாசம் வந்துருது. அதனால இந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாம இருக்கு. அல்லேலூயா. நான் வேலைக்கு போனதாண்டி எனக்கு ஆசீர்வாதம் வருமானம் சொல்ல, எனக்கு வேலைக்கு போனதாண்டி என் கணவர் பார்க்க மாட்டாங்க, என் பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க, நான் வீட்டு வாடி கட்டணும், எங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும், அப்பாவுக்கு உதவி செய்யணும். அவிசுவாசம், அவிசுவாசம். எனக்கு தெரிஞ்சவங்க அதை சொல்றேன் இல்லைங்களா? இப்போ யாரு வேண்டாம், நமக்கு வரா, நம்ம சபைக்கு வரா வேந்தமூர்த்தி விடமா எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? தேவன் அந்த நேரத்தில் அவங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்னொன்று எப்படின்னா சைடு கொடுக்குறேன், வீடு கட்டிக்கிற கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் பேடா சிஸ்டர், பேடா பிரதர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். தேவன் அவங்க கொடுத்தாரு. நான் சொன்னேன், எப்போ கொடுக்குறவங்களை வீட்டில் கொடுக்க வேண்டாம் சொல்லி எப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறீங்க. வண்டி வாங்கி கொடுக்குறோன்னா தேவன் நம்ம கொடுத்தாரு. எப்போ கொடுக்குறாங்க? கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் யார் முன்னாடி வந்தாங்கன்னா அதை நீ பெற்றுக்கொள்ளணும். யாராவது வந்து அம்மா உனக்கு நான் என்ன பண்ணுறேன் உதவி செய்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னால், நான் வேண்டாம் என் தேவன் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு? போயிடுறாரு. அவர் யார் அனுப்பியிருக்கிறாரு? தேவன் அனுப்பியிருப்பாரு. தேவன் அனுப்பியிருப்பாரு. அவர் சும்மா வந்து சொல்ல மாட்டான். அவர் தேவன் என்ன பண்ணாரு? டைரக்டா வந்து பேச மாட்டாரு.
தூதர்கள் மூலமோ இல்ல வேற யார் மூலமோ அது வந்துதான் நமக்கு என்ன பண்றது, நம்மளோட பேசுறாரு. அப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம இருந்தாமா சரி போயிடுவேன். அது ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஏரியிலையோ குளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க, கதை இருக்கு இல்லையா. அப்போ ஒருத்தர் வந்தாலே பிடிச்சிட்டு வாயா அப்படின்னு சொன்னா இல்ல இல்லையான்னு தேவனை காப்பாத்துவார். நாராயணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்களா ஒரு இடத்துல, அதை நான் சரியா தெரியல அப்படித்தானே. அப்படி என்ன பண்றாங்க லாஸ்ட்ல, ஓ நாராயண் கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா போயிடுவான், கிருஷ்ணா கூப்பிடுவான், நாராயணன் போயிடுவான். லாஸ்ட்ல என்ன பண்றான், அவனை போயிட்டா தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டா. அது போலதான் நம்ம வாழ்க்கை. தேவன் நம்மளுக்கு உதவி செய்யறாரு, யாரும் வருமாவது உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம செபிக்கிறோம், ஆண்டவரே அவர் உதவி செய்யறாருன்னு சொல்றாரு. கேட்டுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உங்க சித்தமானால் அதை நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பாதத்தை நம்ம செபிக்கும் போதுதான் நம்மளுக்கு விடுதலை. அல்லேலூயா. நம்ம தேவனே வந்து நம்ம கூட பேச மாட்டாரு, தேவனே வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாரு, யார் மூலமாவது அனுப்புவார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கணும். அப்பதான் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல நமக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நமக்கு என்ன கிடைக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே, சரியா வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன பண்ணி யார் மூலமாவது தேவன் என்ன பண்ணாரு, உங்ககிட்ட என்ன போவார், யார் மூலமாவது தேவனை உதவி செய்வார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவனை விசுவாசிங்க, அவரால் எல்லாம் கூடும். நீங்க வேதத்தை நல்லா படிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. அதனால வேதத்தை படிங்க. வேதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நேரம் விசுவாசிக்க மாட்டாங்க, அது ரொம்ப கஷ்டம். வேதத்தை படிப்பாங்க ஆனால் இதெல்லாம் நமக்காகவா, இது யாரும் அப்ராமுக்கோ யாக்கோபுக்கோ யாருக்கோ சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் நம்ம நடக்குமா, இல்லைங்க நமக்கு சொல்லியிருக்கிறது ஆண்டவர். அந்த விசுவாசித்தாலே நீ போதும், தேவனோட மகிமையை காண்பார். அந்த ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு தேவன் என்ன ஒரு வசனத்தை கொடுத்தார் என்றும் எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17 சொல்லுவேன். அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அங்கே இதுக்கு போனேன், எங்கே போனேன், வசனத்துக்கு போனேன். ஆண்டவர்கிட்ட நான் வார்த்தை கேட்டேன். அது நீங்க கவனமா கேளுங்க. அப்போ 17 இல்லை 7 சரியா, 17 7 8 நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று நான் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகணும், எந்த வார்த்தை தேவனை நீ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது தேவனை மெத்தையை சொன்னாரு 25 35லேருந்து 45 வரை படியுதுன்னு சொன்னாரு. அப்போ நான் அதை எடுத்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் இது ஜனங்களால் என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்துக்காக வரப்போகிற காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த வார்த்தை ஓகே கொடுத்துருக்கீங்க நல்லதுதான், எனக்கு இன்னொரு வார்த்தையை தேவன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இது உண்மை நான் பலிப்பிட்ட தண்ணின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே உட்காந்து அவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, மன்றாடுறாங்க, பாடுறாங்க. அப்போ நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எரேமியா 17 7 8 வாசிங்க. 7 8 நீங்க பார்க்கும்போது அது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அப்போ இது ಯಾರು ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಹೌದು ಅವನು ಧನ್ಯನು. ನಮಗೆ ಭಯಪಡದೆ ಹಸುರೆಲೆಯನ್ನು ಬಿಡುತ್ತಾ ಕ್ಷಾಮ ವರ್ಷದಲ್ಲಿಯೂ ನಿಶ್ಚಿಂತೆಯಾಗಿ ಸದಾ ಫಲ ಕೊಡುತ್ತಾ ಇರುವ ಮರಕ್ಕೆ ಸಮಾನವಾಗುವುದು. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ வந்து இது உலகத்துல என்ன அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, கடைசி காலத்துல எல்லாமே நடக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து யாரு மேலே உலகத்துல இதெல்லாம் நடக்கும் போது யாரு மேல நான் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் மேல. தமிழ்ல படிக்கும்போது கர்த்தர் யார் மேல நம்பிக்கை வைக்கணும், நம்ம வீடு மேலும் ஆஸ்தி மேலும் பிள்ளைங்களை மேலும் நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்கிறாரா? இது கடைசி காலத்துல நடக்கிற காரியங்களுக்கு யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்லியிருக்கிறாரு? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பானா? தண்ணீரால நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேலிகளை விடுகிறதும் உஷ்ணமும் வருகிறது, வெயில் வராம காணாமல்
இலை பச்சையாய் இருக்கிறதை இலை பச்சையா இருக்கிறதை மழை தாட்சியான வருஷத்துல வருஷத்தில் நின்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இந்த நடக்கிற இந்த உபத்திரங்களும் இந்த காரியங்களும் வரும்போது நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவன் அங்கே கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தேவனை பேசுறவரா இருக்கிறார். இப்போ நீங்க ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு இருக்கும், ஆனா உங்க ஹிருதயம் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தை எடுத்து அந்த இடத்துல பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளோட பேசலாம். இப்படிதான் ஆண்டவர் பேசுவாரு, இவர்தான் பேசுவார். ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஊழியக்காரர்கள் மூலமாவோ வார்த்தைகளை மூலமாவோ தேவன் இப்படி சொப்பனங்களை மூலமாவோ தேவன் பேசுறவராக இருக்கார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்ரஹாம் ஈசாக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல எது பார்த்தோம், நம்ம 2 கொரிந்தியர் 5:1 பார்த்தோமா? சரி, எத்தனை பாயிண்ட் நம்ம வந்துச்சு? 10 பாயிண்ட் இல்லையே. இப்போ இன்னைக்கு இப்ப 2. 3வது பாருங்க, 3வது பார்க்கும்போது கிரியைகள் இல்லை, கிரியைகளில் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:10-12, கலாத்தியர் 3:10-12. இதெல்லாம் நீங்க என்ன பண்ண, இன்னைக்கே விட்டுடாதீங்க. வீட்டில் போய் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு தான் சொல்றது. இவங்கெல்லாம் பைபிள் எல்லாம் பிடிச்சிருக்கிறவங்க, அதனால தான் இவங்ககிட்ட பெண்ணும் இல்லை, பைபிள் இல்லை, நோட்டும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா நம்ம எல்லாம் எல்லாமே தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால இது பைபிள் நோட்டு நமக்கு தேவையில்லை. யார் கர்த்தருக்கு உண்மையாய் தாகத்தோட இருக்கிறாங்களோ அவங்க கையில பைபிள் இருக்கும், நோட்டு இருக்கும். இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா 4 வார்த்தை கேட்டுட்டு இந்த காதை கேட்டுட்டு இந்த வார்த்தை வீடலான்றவங்கக்கிட்ட கஷ்டம். இந்த வார்த்தைகள் முழுசும் இந்த வாரம் முழுவதும் நீங்க தியானிக்கணும். இந்த வார்த்தைகள் என்ன பண்ண நீங்க தியானிக்கணும். கொஞ்ச நேரம் பேர் கிறிஸ்தவங்க. இப்போ இங்க ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரெல்லாம் பேர் கிறிஸ்தவங்க இருந்து. நான் அன்னைக்கு நான் பேசுறது அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஆண்டி என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறாங்க, ஆண்டி குத்தி குத்தி பேசுறாங்கம்மா, எனக்கு பயமா இருக்கிறது. என்ன ஜாதகம் ஏதாவது சொல்லிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி பயமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம யார் என்ன கிறிஸ்து, எப்படிப்பட்ட கிறிஸ்து நான் இருந்தாலும் உனக்கு கையில என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், பைபிள் பெண்ணு ஒரு புக்கு நீங்க எடுத்து என்ன பண்ணுங்கன்னா எழுதிக்கணும். நீ நாடகமாடாத. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், வசனங்களால எனக்கு தெரியும். நாடகம் ஆடாம நம்ம என்ன பண்ண, இந்த வாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் எழுதி இந்த வாரம் முழுவதும் நீ படிச்சு தியானிக்கும் போது பரிசுத்தாவியான நெக்ஸ்ட் வாரம் நீங்க வருவீங்க, ருசி பார்த்துடுவீங்க. ருசி பார்த்து பாரு, இந்த வாரம் கூட நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை எடுத்துட்டு இன்னும் பேப்பர் எடுத்துட்டு போய் அங்கே சொல்றதல்ல எழுதிட்டு வந்து அது நீங்க முடிச்ச கூட அந்த வார்த்தைகளும் கூட நீங்க எழுதுவீங்க. ஒரு பிரசங்கம் நீங்க பண்ணலாம், தேவன் உங்களை எழுப்புவாரு. அப்ப அந்த வார்த்தை நீ எழுதும் போது ஸ்கூல்ல இவர் கொடுக்குறாரு இல்லையா, ஸ்கூல்ல என்ன கொடுக்குறாரு, ஹோம்ஒர்க் கொடுக்கும் போது என்ன ஆகுது, அது உங்களை நீங்க எழுத 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 என்ன ஆகுது, மனப்பாடம் ஆயிடுது. அது போலதான் நீங்க இந்த நோட்டு பெண் எடுத்துட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எழுதும் போது உங்களுக்கு இருக்கிற வியாதிகளும் கஷ்டம் கண்ணீர் எல்லாம் போயிடுங்க. அந்த ஆண்டவரோட வார்த்தை நீங்க எழுத பாருங்களேன், அது விசுவாசத்தை பாருங்களேன். பயபக்தியோட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த வார்த்தைகளை 2 வார்த்தைகளை எழுதி பாருங்க. அதுதான் ஊழியம். அல்லேலூயா. உங்களை எல்லாம் யாரையாவது கூப்பிடும் போது என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தைகள் எடுத்து தேவன் பட் 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 பட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வார்த்தை மூலமா தேவன் என்ன பண்றாரு, பேசுவார். அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையில பைபிள் வேணும். நீங்க பைபிள் வேணும் இருக்கா?
இந்த அடுத்த வாரத்துலேருந்து நோட்டு பெண்ணு வேணும். சரியா? இல்லாதவங்க சொல்கிறேன், இல்லாதவங்க நோட்டு பெண்ணும் பைபிளும் எப்பொழுது இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். தேவனை பார்க்குறாரு. எப்படி வந்திருக்கிற மகளை வேறு கையில் வீசிட்டு வந்திருக்கிறியா? இல்லை, நான் இந்த வார்த்தை எழுதி அதை தியானிக்க வந்திருக்கிறேன்னு அவர் பார்க்குறாரு, கேட்குறாரு. அல்லையிலையும் அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படாங்க. ரெண்டு வசனங்களை நீங்கள் எடுத்து அதை வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை இப்போ நான் சொல்றதுக்கும் அந்த வார்த்தை இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நல்லா புரியும். அல்லேலூயா. சரி, எது பார்த்தோமா? கிரியைகளினால அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17, கலாத்தியர் 3:10-12. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்துகின்றது. அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, நீதிமான் என்ன பண்ணல, எதுல படிக்கிறானா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கேற்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்துகின்றது. அவனால விசுவாசம் நம்மளுக்கு வேணும். விசுவாசத்தினாலதான் நீதிமான்கள் எல்லாம் பிழைத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த விசுவாசத்தை நம்ம என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோங்களோ. என்ன பார்த்தீங்களா, ஒரு கொஞ்சம் கூலிக்காரங்க சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு நோட்டு டைரி வச்சுக்குவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராயிங் போட்டுக்குவாங்க. என்ன டிராயிங்கன்னா, எங்கள் சர்ச்சு இப்படி இருக்கணும், எங்கள் சர்ச்சு இந்த இடத்துல இருக்கணும், எத்தனை சர்ச்சில் இத்தனை 1000 ஜனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண டிராயிங் போட்டுக்குவாங்க. டிராயிங் மேலே கை வச்சு 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 ஆண்டவரே இந்த சர்ச் கொடுத்ததுக்காக நன்றி, இந்த விசுவாசம் கொடுத்ததுக்காக நன்றி, அப்பா இந்த சபை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த பூமி கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடவே அவங்க ஜெபிப்பாங்க. அந்த இது எனக்கு கூட இல்லை, நான் சொல்றேன். அப்படி என்ன பண்ண விசுவாசம் நம்ம அந்த டிராயிங்கை போட்டு அவங்க ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தரிசனங்கள் தேவனை கொடுத்து அவங்க விசுவாசம் எப்படி அவங்க விசுவாசிக்கும் அதுபடி தேவனை நடத்துறாங்க. இது ஒவ்வொன்றும் ஜீவன் இருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நாங்க சிஸ்டர் இது மாதிரி விசுவாசத்தோட நாங்க என்ன பண்ணா பாருங்க, டைரியில எழுதி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி இடம், இதுக்கு இவ்வளவு இடம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன், இத்தனை ஜனங்களை வேணும்னு எழுதி வச்சிருக்கிறேன், எத்தனோ வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பாருங்க அந்த ஜெபம் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது கெட்டிக்கப்படுவாங்க. அதுபோல அந்த விசுவாசத்தினால நம்ம எழுதி வச்சு, அதனாலதான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு டைரி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, என்னென்ன காரியம் வேணுமோ எழுதிக்கோங்க, ஒவ்வொரு நாளும் அது மேல கை வைத்து நீ ஜெபிங்க. அப்ப என்ன வந்து ஒரு காரியம் நடக்கும் போது டிக்க போடுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. அப்படி விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். நம்ம மாறணும்னா நம்ம மாறணும், தெரியாது நம்மளுக்கு. ஆனா ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் போது நீங்க அதை கீழ்ப்படியும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆச்சரி பிரதர் அவர் என்ன பண்ணுவாருன்னா 1ஆம் தேதி ஆனா எல்லா கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவாங்க. அப்படிதானே? என்னென்ன செய்வீங்க? அவர் சொன்னதா எனக்கு தெரியாது. ஆனா பேப்பர் எடுத்துட்டு வந்து அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், என்ன பிரதர்னா, இந்த மாசம் வருமானம் எவ்வளவு, இந்த மாசம் எவ்வளவு கடன் இருக்குது, இந்த மாசம் என்னென்ன செய்யணும், யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி காலையிலவே அவளுக்கு ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு அது மேல வந்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஜெபம் பண்ணி அது மேல கை வச்சு அவர் ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் வாரம் வராரு, பரமா எனக்கு காட்டுவா, ஒரு வாட்டி காட்டியிருக்காரு, பரமா இவ்வளவு ஜெபிச்சுட்டு போனேமா, இவ்வளவு கடன் நீங்கிச்சோமா, எல்லாம் நீங்கிச்சோமா, இவ்வளவு மிச்சமா இருக்குதம்மான்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும், அந்த கீழ்ப்படிதல் நம்மளுக்கு வேணும். அதுல என்ன காரியம் இருந்தாலும் 1ஆம் தேதி காலையில அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நான் பண்ண செய்வேன், ஏன்னா எதுக்கான இது சாட்சி, இங்கெல்லாம் இருக்கணும் அந்த ஆசை, ஒரு சாட்சி. அதனால சொல்லிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் இப்படி பண்ணி பாருங்க. 1ஆம் தேதி ஆனா காலையில நீங்க ஜபத்துல வந்து 1 மணி நேரம் தான், ஜாஸ்தி இல்லை, எழுதிட்டு ஆண்டவர் இந்த காரியங்கள் இருக்குது, இந்த மாசம் இந்த காரியம் இருக்குது, ஆண்டவர் இது கடன் இருக்குது, இது வாடகை கட்டணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், ஏதோ உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி 1ஆம் தேதி இங்க வந்து தேவன பாதத்தை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஜெபித்து பாருங்களேன்.
ஆனா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் தேவனால முடியும். உங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபித்து பாருங்க. ருசி பார்த்தவங்களுக்கு தாங்க அந்த ருசி தெரியும். ருசி பார்க்கணும், அதுதான் சொல்ல, ருசி பாருங்க, வாங்க தேவன் பாதத்துல ருசி பாருங்க. உபவாச ஜபத்துக்கு வரும்போது சரி, என்ன பண்ண, என்ன காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில நம்ம ஜெபிக்கணும். அது காரியங்களுக்காக ஜெபிக்க பார்த்து ஒரு வேதத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, ஒரு கீழ்ப்படியாத ஒரு அதிகாரி, அவர்கிட்ட என்ன பண்ணுமா, தேவனுக்கும் பயப்பட மாட்டாரு, ஜனங்களுக்கும் பயப்பட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இருந்தார். ஆனா ஒரு விதவை என்ன பண்ணான்னா, காலையில மாலையில போய் அவர் கதவு தட்டிட்டே இருக்குமா, எனக்கு நியாயம் செய்ய, நியாயம் செய்ய. அப்போ அவர் நினைப்பாரு, நாங்க தேவனுக்கும் கீழ்படுறதில்லை, அதிகாரி யாருக்கும் நான் கீழ்படுறது. ஆனா இவ்விதவே வந்து டெய்லி எனக்கு நியாயம் செய்ய வருது. அது என்னவோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவார். அது வந்து அவர் நியாயம் செய்வார். அது போலதான் கர்த்தர் பாதத்தை காலையில மாலையில நம்ம தட்டுறவங்களாக நம்ம இருக்கணும். காலையில மாலையில தட்டணும், விடவே கூடாது. என்னென்ன காரியம் உங்களுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை காலையில மாலையில மத்தியானம் எப்போ டைம் கிடைக்குதோ அது மேல கை வைத்து நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா, கடனை நீங்கணுமா, வீடு வேணுமா, என்ன வேணுமா, அபிஷேகம் வேணுமா, வரங்கள் வேணுமா, ஊழியம் வேணுமா, அதை நீங்க சொல்லி 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 அது மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு வருஷத்தை கூட தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு, நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக. அது கேளுங்க, வாங்க, விசுவாசிங்க, தேவனுக்காக எழும்புங்க. எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அதுக்காக தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில தேவன் எவ்வளோ நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா கதை சொல்லுறதை விட நினைப்பீங்க. அதனால தான் இங்கே சொல்ல மாட்டேன் நான். எனக்கு கதையெல்லாம் யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்ககிட்டே சொல்லிடுவேன். அல்லேலூயா. இப்போ வேற எதுவும் சொல்றதே இல்லை. இப்போ இதெல்லாம் சொல்றீங்க, கதை சொல்றாங்க, இந்த அம்மா வாசனமே சொல்றது. அதனால என்ன ஆகுதுன்னா, எங்கே கேட்குறாங்களோ வாஞ்சியோட இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் போய் சொல்றேன். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நான் விசுவாசத்தோட நம்ம செபிக்கும் போது கண்டிப்பா தேவன் பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், கடன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த மத்திய தேவன் என்ன பண்றாருன்னா உங்க தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோட நம்ம செபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ சரி, வேதமா பார்த்தோம். நியாயப்பிரமாணம் இதுல நீங்க பார்க்கும்போது கலாத்தியர் 3:10-12 வாசிச்சோமா, வாசிச்சோம். சரி, இன்னொரு கடைசியில டைமாச்சு, இன்னொரு கடைசி ஒரே ஒரு வசனத்தை பாட்டு. நாளைக்கு அல்ல, இப்பொழுதுமே இன்றைக்குமே ரட்சணிய நாள். நாளைக்கு அல்ல, இன்னொரு நாள். எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க, எனக்கு கடன் எல்லாம் தீக்கிட்டோம், எனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் மாட்டோம், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், வரேன். அதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன பண்றது, என்ன பண்ணுறது, ஆண்டவர் வந்துட்டாருன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், என் பிள்ளைங்களை படிக்கட்டும், என் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டிட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன் ஊழியத்துக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்து அவரும் கூட அப்படி கூட இருக்கிறாங்க கொஞ்சம் சிலர். அதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுவோம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கே ரட்சணை நாள் சொல்லுங்க எல்லாரும், இன்றைக்கே ரட்சணை நாள். இனிமே காலம் செல்லாது, இன்றைக்கே. வசனம் என்ன சொல்லி தெரியுமா, சாக்கு போக்கு சொல்லாதே, எனக்கு நேரம் இல்லை அதை சொல்லாதே. வசனம் இருக்குது, சாக்கு போக்கு என்ன பண்ணாதுன்னு சொல்லாது. எனக்கு நேரம் இல்லை ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லாது, சபைக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாது, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாது, சாக்க போக்க சொல்லாது. இன்றைக்கே ரட்சணை நாள். ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், போகணும். அதனால இப்ப என்ன பண்ணணும், நம்ம ரட்சிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு. எல்லாமே அதுக்கப்புறம் தான், தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6:2. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிற காலத்திலே நான் உனக்கும் செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். அல்லேலூயா. ஆமா, சாக்க போக்க சொல்லக்கூடாது. அது என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, நாம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்துடணும். சபைக்கு வரைய ஒரு நாள் மிஸ் ஆச்சா, லேட் ஆச்சா, டக்குன்னு வந்து தேவன் பாதத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, அந்த 1 மணி நேரம் நான் கூட்டி கொடுத்துடுறேன் ஆண்டவரே.
நம்மளுக்கு தான் தேவன் பார்க்குறாரு. நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம தேவன் பார்க்குறோம். எப்படி அதை தேடுறாங்க தேவன் பார்க்குறாரு. அந்த வாஞ்சை என்ன விசுவாசம் எவ்வளோ இருக்குது நம்ம தேவன் பார்க்குறாரு. அப்படியே தேவன் பார்க்குறாங்க. ஹிருதயத்துக்கு ஏற்றபடி நீங்க நடுக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அன்னைக்கு நடுக்காம இருக்கலாம், அன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியல, ஆனா உங்க காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா அப்படி யாராவது இருந்தா கூட தேவன் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்க ஆண்டவர் இன்னைக்கே ரட்சணை நாள். என்னை வைத்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்கே போகணுமா கொண்டு போக ஆண்டவரே. என்ன செய்யணுமா செய்யுங்க ஆண்டவரே. நான் சாக்கு போக சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. பிசாசு கடன் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் அழிக்கிறீரா அப்ரஹாம் எப்படி வந்தாரோ அப்படி நான் வந்துட்டேன். என் முழுதும் ஒப்பு கொடுத்துடுறேன். நீங்க முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை பெட்டே விடுவாரா தேவனு? உங்க பிள்ளைங்களை தேவன் விடுவாரா? நினைச்சு பாருங்க, விடமாட்டாரு. அவர் ஜீவிக்கிற தேவன். ஆனா என்ன இருக்கணும், நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம நீ ராத்திரி பகலும் ஜெபித்தாலும் அது கேட்காது. விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே ஒரு நியாயத்தீர்ப்பு இவரன்னு சொல்றாரு. நான் நியாயத்தீர்ப்பு யாரோ வந்து கேட்கிறேன், என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா அந்த அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க அந்த விசுவாசம் நாங்க மாற்றுங்க ஆண்டவர். ஏன்னா அவிசுவாசம் எனக்கு நீங்கணும் ஆண்டவரே. அந்த அவிசுவாசம் அடிக்கடி வந்துடுது நம்மளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவர். அந்த அவிசுவாசிகளை கொண்டு வர அந்த ஆவிகளை என்னை விட்டு வெளியிட்டும் ஆண்டவர். நீ ஜீவிக்கிற தேவன். அப்பா விசுவாசத்தோட நாங்க இருக்கணும். எல்லா இடமும் நான் கிடைக்கல. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு என்ன நம்ம பார்த்தோம், எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? 4 காரியங்கள். என்னென்ன காரியங்கள்? விட்டு வந்த தேசத்தை அல்ல, தேவன் காட்டி கொடுக்கிற தேசத்தை. ஆமா, உலகத்தை குறித்தது அல்ல, மேலான குறித்தது நாடுவோம். கிரியைகளாலே விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆமா, நாளைக்கு அல்ல இன்றைக்கு ரட்சணை நாள். நாளைக்கு இன்னைக்கு என்ன சொல்ல, அதேபடி இந்த 4 காரியங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக